தொன்மையான மொழின்னு நமக்கு தெரியும். அது தமிழகத்துல மட்டுமல்ல, உலகமெங்கும் பரவி இருக்கே. அமெரிக்காவிலும் அடுத்த தலைமுறை குழந்தைகள் நாங்க நம் தாய் தமிழை போற்றிக் கொண்டிருக்கிறோம். அது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், எப்படி தெரியுமா? அட்லாண்டாவின் தமிழமுதை நிகழ்வில் குழந்தைகள் நாங்கள் புத்தகங்களை படிப்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் பகிரவும் செய்கிறோம். எது போன்ற நூல்கள்னு கேட்கிறீங்களா? தெனாலிராமன் கதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அதை படிச்சுட்டு அப்படியே விட்டுடாம நான் உங்களுக்கு பகிரவும் செய்யறேன். அதுபோல நீங்களும் உங்களுக்கு பிடித்த நூல்களை பகிரலாம். நாங்க ஆங்கிலம் படிக்கிறோம், அதோட நம் தாய்மொழியாம் தமிழ் நூல்களை படித்து உங்களுக்கு பகிர்கிறோம். நல்ல நல்ல தமிழ் நூல்களை படிக்க நல்ல தமிழ் அறிவோடு நல்ல கருத்துக்களும் நீதிகளும் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். அது மட்டுமா, உலகத்திலே பழமையானதும் பண்பாடு மிகுந்ததும் எங்கள் தமிழ் மொழி. அது எங்களுக்கு நீதி தவிர வாழ்வியல் முறைகளையும் நிறைய சொல்லி கொடுத்தது. நீதி மட்டும் நான் சொல்லி தருமா தமிழ் நூல் அப்படின்னு நீங்க கேட்டா, இல்ல விழுந்து விழுந்து நீங்க சிரிக்க நகைச்சுவை கதைகளும் இதுல நிறைய இருக்கு. நகைச்சுவையோடு நம்மை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் அறிவியல், உளவியல், மருத்துவம் மற்றும் வரலாற்று நூல்களும் நிறைய இருக்கே. ஆமாம், நம் வாழ்க்கையில முன்னேறினா நல்ல நல்ல கருத்துக்களை நம்ம மனத்தில் விதைத்து அதை நோக்கி நம்ம முன்னேறி போகணும். நம்ம மூத்தவங்க சொல்லியிருக்காங்களே. பாருங்க, தலைமுறை தாண்டி தமிழ் மொழி வளர தொடங்கிடுச்சு. இதற்கு நம்ம தமிழை அமுதேவும் வழியும் காட்டுது. எப்படி நீ தெரிந்து கொள்ள தமிழை அமுதேவின் சிறார்கள் வாரத்தில் கலந்து கொள்ள சொல்லலாம்.